இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம்பிக்கை வைத்தவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். நம்பி சென்ற காரியமெல்லாம் தோற்று போய்விட்டது. எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகும்? பிரயாசப்படுகிறேன், ஓடுகிறேன், ஆனாலும் என் காரியமெல்லாம் தோற்று போனதினால் என் இருதயம் துவண்டு காணப்பட்டு கிடக்கிறதே. என்னுடைய இருதயத்திற்கு காயம் கட்டுகிறவர் யார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அனுதினமும் வரத்தும் போக்குமாய் வந்து அமர்ந்து கொண்டு ஜெபித்து கண்ணீரோடு கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை பார்த்துத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் உங்களுடைய பயத்தை நீக்கி உங்களுக்கு நம்பிக்கை செய்யக்கூடிய தெய்வமாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். இன்று நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறோமா அல்லது உலகத்தைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோமா என்று நாம் நமக்குள்ளாடியே சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. மனுஷனை நம்பி வாழ்வீர்களேயானால் மனுஷன் உங்களை கண்ணிக்குள் அகப்படுத்தி விடுவான், உங்களை வெட்கப்படுத்தி விடுவான், உங்களை அவமானப்படுத்தி விடுவான். ஏது காரியத்தில் நீங்கள் மனுஷனை நம்பி போனீர்களோ அந்த காரியமெல்லாம் தோற்று போய் காணப்பட்டு கிடக்கிறதல்லவோ. நான் அந்த மனுஷனை நம்பினேன், நான் அந்த அதிகாரியை நம்பினேன், நான் அந்த போலீஸ் கேஸ் விஷயத்துக்காக வக்கீலை நம்பினேன், நான் என்னுடைய காரியத்துக்காக நான் அநேகரை நம்பினேன், பணத்தை கொடுத்தேன், என்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தேன். எல்லாம் செலவு செய்தும் எனக்குள் எந்த ஒரு மாற்றமும் கிடைக்கவில்லையே. நான் ஏமாற்றப்பட்டது போல் நிலை தடுமாறி நின்று கொண்டிருக்கிறேனே. எனக்கு எப்பொழுது துணையாய் நின்று என் காரியத்தை செய்து தருகிறவர் யார் என்று சில வேளைகளில் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு துணையாய் நான் நிற்கிறேன், பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடித்து வைத்திருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய பிள்ளையின் வேலைக்காக, தன் தேவைகளுக்காக அநேகரை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை நம்புவதை விட்டுவிட்டு சத்ருக்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நினைக்கிற காரியம் நடந்தேறாமல் பல தடைகளை கொண்டு போடுகிற சத்ருவினுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் முறியடித்து ஆண்டவர் என்கிற தெய்வம் உங்களை உயிர்ப்பிக்க முடியும் என்பதை ஆவியானவர் இன்றைய நாட்களில் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிற தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் பல முறை மனிதர்களை நம்பி நான் தோற்று போய்விட்டேன். என்னுடைய வீட்டு காரியங்களாய் இருக்கலாம், என்னுடைய தொழில் காரியங்களாய் இருக்கலாம், என் பிள்ளையின் காரியத்துக்காக நம்பி போன இடத்துல தோற்று போய் அவமானப்பட்டு வந்த நாட்கள் உண்டு. என்னுடைய காரியத்தை உதாசீனப்படுத்தின நாட்கள் உண்டு. என்னுடைய விண்ணப்பத்தை நிராகரித்த நாட்கள் உண்டு. இப்படிப்பட்டதாய் பல வேளைகளில் அவமானத்தோடு எதுக்கு நான் வாழணும், இதற்கு நான் மரித்து போயிருக்கலாமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதனுடைய அவதூறான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நான் இருதயம் உடைக்கப்பட்டவனாய் நான் இருக்கிறேனே. ஆண்டவரே எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையா என்று தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்ட நாட்கள் உண்டல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டிருந்த தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏது விஷயத்தில் சத்ருவானவன் உன்னை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தானோ அதே விஷயத்தில் உன் தலையை நான் நிமர்த்தி காட்டுவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், நீ கர்த்தரை இறுக்கமாய் பிடித்து கொள்வாயானால் உன் வாழ்க்கையில் ஒரு நிலைவரம் காணப்படும். ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சத்ருவானவன் உன் குடும்பத்தை வேட்டையாடும் போது ஆவியானவர் உனக்காக எதிர்த்து நின்று அந்த வேட்டையில் கவ்வி பிடித்திருக்கக்கூடிய உன் குடும்பத்தை வெளியே கொண்டு வந்து உன் கரத்தில் தரக்கூடிய தெய்வம்தான் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை நீ ஒருபோதும் விட்டுவிடாத. அந்த தெய்வத்தோடு நீ நடக்க பழகு. அந்த தெய்வம் சொன்னது போல நீ செய்வாயானால் உன் விஷயத்தில், உன் குடும்பத்தின் காரியத்தில் கர்த்தர் பலத்த ஒரு செய்கையை காண்பித்து தந்து உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைப்பதற்கு அவர் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பரிசுத்தவான்கள் வேதாகமத்தில் இருந்தார்களோ அத்தனை பரிசுத்தவான்களும் கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டார்கள். கர்த்தரை விடாமல் துதித்து கொண்டார்கள். கர்த்தரை நம்பினார்கள். அவர் சொன்ன வார்த்தையின்படியே நடந்து காட்டினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டது போல ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டுமானால் மனுஷனை நம்பாமல் என்னை நீங்கள் நம்புவீர்களே ஆனால், கர்த்தரை நீங்கள் தேடுவீர்களே ஆனால் ஒரு நன்மைக்கும் குறைபடாமல் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தகப்பன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்களே ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறதற்குரிய அந்த இருதயத்தை எங்கள் மேல் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முடிவு பரியந்தம் வரைக்கும் கர்த்தரையே நோக்கி ஓடக்கூடிய அந்த தெய்வீக பலனை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் அந்த குடும்பங்களில் வைக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை அந்த குடும்பங்களின் மேலே நிலைவரப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கூட இருந்து எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.